கிழக்கு இந்தோனேஷியாவில் 2025 மே 19ஆம் தேதி ஒரு எரிமலை வெடித்து சிதறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு 1 கிலோமீட்டர் உயரம் வரை சாம்பல் மேகங்கள் பரவியுள்ளது. இது அந்நாட்டின் மிக உயர்ந்த எச்சரிக்கை அளவை கடந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுற்றுலா தீவான புளோரஸில் உள்ள லெவிட்டோபி லக்கி எரிமலை நள்ளிரவில் வெடித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அதன் உச்சியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் உயரம் வரை சாம்பல் மேகம் பரவியுள்ளது என இந்தோனேஷியாவின் எரிமலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் மீண்டும் காலை 9:30 மணி அளவில் அந்த மலை வெடித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே அங்கு நிலைமை மோசமாக இருப்பதாலும் இதுவரை இல்லாத அளவு எரிமலை அதிகமாக வெடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் இந்தோனேஷியாவின் புவியியல் அமைப்பின் தலைவர் முகமது வாஃபிட் தெரிவித்துள்ளார். எரிமலை சாம்பலிலிருந்து மக்களை தங்களை பாதுகாத்துக் கொள்ள முகக்கவசங்கள் அணியுமாறு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மலையின் கீழ்ப்பகுதியில் இருந்து குறைந்தது 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டாம் எனவும் மக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் இந்த லெவிட்டோபி லக்கி பல முறை வெடித்து சிதறியதில் 9 பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.